வாழ்க்கையில யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குது. மனசுல எத்தனை கனவுகள் இருந்தாலும் நிஜமான உண்மைகள் தான் நம்மள பூமியில கால் பதிய வைக்குது. எதுக்கு படிக்கணும், படிச்சா மட்டும் என்ன கிடைக்க போகுதுன்னு நம்மள பலர் நினைக்கலாம். ஆனா என்னெல்லாம் கிடைக்கலன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். மதிப்பெண் குறைவா எடுக்கிறதுனால நல்ல கல்லூரிகள்ல இடம் கிடைப்பதில்ல. இல்லன்னா நல்ல கல்லூரிகள்ல இடம் வேணும்னா லட்சக்கணக்கில் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். பொது தேர்வுல அதிக மதிப்பெண் இல்லனா புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள்ல மற்றும் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிகள்ல உயர்கல்வி நிறுவனங்களை படிக்கிற வாய்ப்பு முழுசா தடுக்கப்படுது. அதனால கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் சிரமத்தோட ஒரு வருஷம் படிச்சா வாழ்க்கையில எப்பவுமே வானவில் மின்னிக்கிட்டே இருக்கும். உங்க சக்திய உங்களுக்கே அடையாளம் காட்டும் இந்த நிகழ்ச்சி தான் இந்த வெற்றி நிச்சயம். தேர்வு பயம் நீங்க உங்களோட சின்ன சின்ன சந்தேகங்களையும் இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்கலாம். 8938888277 என்கிற இந்த எண்ணுக்கு உங்க கேள்விய, உங்க பெயர், நீங்க படிக்கிற வகுப்பு மற்றும் பள்ளியோட பெயர் குறிப்பிட்டு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். உங்க கேள்விய நீங்களே கேட்கிற மாதிரியான உங்க வீடியோவோட நீங்க இதை அனுப்புனீங்கன்னா உங்க கேள்வியும் அதுக்கான பதில்களும் இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகும். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம். இங்கிலீஷ் 1 and 2ல வந்து எப்படி ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ற வழிமுறைகளை எங்களுக்கு சொல்லுங்க. இங்கிலீஷ்ல ப்ரோஸ்ல 7 டாபிக்ஸ் இருக்குது, போயம்ல 7 போயம்ஸ் இருக்குது, நான் டீடைல்ல 7 ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்க கிளாஸ்ல படிச்சு நல்லா பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. குவார்டர்லி ஹாஃப்ல நல்ல ரிவிஷன் டெஸ்ட்ல பண்ணிருப்பீங்க. இந்த கிராமர் செக்ஷன்ஸ் இதுல தான் நிறைய மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க. அந்த கிராமரை வந்து எப்படி எழுதணும், எப்படி எழுதினா ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற டிப்ஸை நான் கையில கொடுக்குறேன். Dear students, degrees of comparison இது ஒரு டாபிக். இந்த கொஸ்டின் வந்து ரெண்டு இடத்துல 1 மார்க் கொஸ்டின் இருக்குது, 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. எப்படி டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கொஸ்டின் எழுதுவது அப்படின்னா மொத்தம் 3 டிகிரிஸ் இருக்குது. பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பாசிட்டிவ்னா என்ன, கம்பேரிட்டிவ் என்ன, சூப்பர்லேட்டிவ் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு வாக்கியத்தில் so as, very few, நோ அதர் இப்படி ஏதாவது ஒண்ணு இருந்தா முடிவு பண்ணி கொடுங்க, இது பாசிட்டிவ் டிகிரி. புரியுதா? அப்ப கம்பேரிட்டிவ் டிகிரினா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு வாக்கியத்தில் அந்த அட்ஜெக்டிவ் வார்த்தை வந்து ER இருக்கணும். அதாவது கிரேட், கிரேட்டர், லார்ஜ், லார்ஜர், பிக், பிக்கர் அப்படி இருக்கணும், ER இருக்கணும். அப்படி இல்லை என்றால் மோர், MORE, மோர் என்ற வார்த்தை இருக்கும். than any other இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு கீவேர்டு இருந்ததுன்னா முடிவு பண்ணிருங்க, இது கம்பேரிட்டிவ் டிகிரி. புரியுதா? அப்புறம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரிங்கிற வாக்கியத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த வாக்கியத்தில் வந்து ஒன் ஆஃப் தி அப்படின்னு இருக்கும், அல்லது ஆஃப் ஆல், அல்லது அந்த அட்ஜெக்டிவ் வார்த்தை வந்து EST முடியும். பிக், பிக்கர், பிக்கஸ்ட், ஸ்மால், ஸ்மாலர், ஸ்மாலஸ்ட், கிரேட், கிரேட்டர், கிரேட்டஸ்ட் இப்படி EST முடியும். மற்றொன்று மோஸ்ட் என்ற வார்த்தை இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை இருந்ததுன்னா நீங்க என்ன செய்யலாம், அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி நீங்க கண்டுபிடிச்சலாம். இது அதனுடைய கீவேர்ட்ஸ். அப்போ இந்த கேள்வி கேட்டா 1 மார்க் கொஸ்டின் நீங்க எழுதலாம், 2 மார்க் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணலாம். புரியுதா? தென் அடுத்தது கொஸ்டின் டேக். இது 1 மார்க் கொஸ்டின். இதுல ஒண்ணுமே கிடையாது. கொடுக்கப்பட்ட வாக்கியம் பாசிட்டிவாக இருந்தால் டேக் கொஸ்டின் நெகட்டிவாக வரும். அண்டர்ஸ்டாண்ட்? கொடுக்கப்பட்ட வாக்கியம் பாசிட்டிவாக இருந்ததுன்னா டேக் வந்து நெகட்டிவ். கொடுக்கப்பட்ட வாக்கியம் நெகட்டிவாக இருந்தால் டேக் பாசிட்டிவ். அவ்வளவுதான். இப்போ அந்த வாக்கியத்தில் இஸ்ன்னு இருந்ததுன்னா இங்க இஸ்ன்ட் போடணும், அங்க இருக்கும் ஆன்சர் இருக்கும். இந்த வாக்கியத்தில் இஸ் நாட் இருந்ததுன்னா இஸ், தென் சப்ஜெக்ட் வேர்டு, தட்ஸ் ஆல். ஒரு கொஸ்டின் மார்க் முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு ஒரு மார்க். புரியுதா? அப்புறம் இந்த டிராயிங், இந்த பிக்சர் காம்போசிஷன். இந்த பிக்சர் காம்போசிஷன் அப்படிங்கிறது வந்து பேப்பர் 1லயும் வருது, பேப்பர் 2லயும் வருது. ஒவ்வொன்றும் 5 மார்க். ஆனா மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து சேம் தான். அதாவது ஒரு பிக்சர் கொடுத்திருப்பாங்க, அந்த பிக்சரை பார்த்த உடனே நீ அந்த பிக்சரை யூ லுக் அட் தி பிக்சர், அந்த படத்தை பார்க்கிற, படத்தை பார்த்த உடனே உனக்கு என்னதெல்லாம் மைண்ட்ல வருது அதை வந்து யூ ஆர் ரைட்டிங்.
ஒரு 5 சென்டென்சஸ் எழுதுற. சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட், பெரிய லெங்க்தியாலாம் எழுத வேண்டாம், சிம்பிள் வார்த்தை. சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த படத்துல வந்து ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னா the children are playing, there are 5 children. இப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஒரு 5 சென்டென்ஸ் எழுதுங்க. இதுக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கொஸ்டின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பர் 1ல வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா பிக்சர் இருக்கும். அந்த பிக்சரை வந்து அந்த 5 கொஸ்டின்ஸ் அவங்களே கேட்டிருப்பாங்க. அந்த பிக்சரை பேஸ் பண்ணி 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. யூ ஹேவ் டு ரைட் தி ஆன்சர். You look at the picture, you understand the theme, and you write the answer. இது மக்கள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப அந்த பிக்சர்ல என்ன இருக்குதோ அந்த காட்சியை வந்து நீ ஆங்கிலத்தில் வந்து சிம்பிள் இங்கிலீஷ் வந்து சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் சிம்பிள் எழுதுற. சோ பிக்சர் காம்போசிஷன் அல்லது பிக்சர் இல்லஸ்ட்ரேஷன் பேப்பர் 1லயும் வருது, பேப்பர் 2லயும் வருது. இதுலயும் 5 மார்க், இதுல 5 மார்க், 10 மார்க். ஓகேவா? அடுத்தது வந்து டயலாக் ரைட்டிங். இந்த டயலாக் ரைட்டிங் பாருங்க, பேப்பர் 1ல வந்து 2 இடத்துல வருது பாருங்க. அதுலயும் 5 மார்க்ஸ், இதுலயும் 5 மார்க்ஸ். டயலாக் ரைட்டிங் எடுத்து என்ன? கான்வர்சேஷன் between the two persons இல்லையா? ஒரு சிச்சுவேஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி we have to frame the sentences. ஓகே, இப்போ ஒரு டாபிக் கொடுத்திருப்பாங்க. the two friends are meeting in a market அப்படின்னா அந்த மார்க்கெட்ல ஒரு சிச்சுவேஷன் பத்தி நீங்க பேசுவீங்க. two friends are meeting in the playground, அந்த பிளேகிரவுண்ட்ல எதை பத்தி பேசுவாங்க அதை பத்தி எழுதுவீங்க. அது வந்து இப்ப ராமு சோமு இந்த 5 utterances. இப்ப அதுக்கு வந்து கீவேர்ட்ஸ் எப்படின்னா hey, how are you, fine, thank you, இப்படி கீவேர்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒவ்வொரு வாக்கியமா என்ன செஞ்சிடலாம், கொண்டு போகலாம். இதுக்கெல்லாம் மார்க் உண்டு. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின்ல வந்து டயலாக் ரைட்டிங் கொடுத்திருப்பாங்க. அது எப்படின்னா கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க, you have to write the answer, அல்லது ஆன்சர் கொடுத்திருப்பாங்க, you have to write the question. புரியுதா? எப்படின்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொல்றான் ஐ எம் கோயிங் டு திருநெல்வேலி அப்படின்னு கேட்கிறேன். நான் திருநெல்வேலிக்கு போறேன் அப்படின்னா இது பதில்னா அது கேள்வி என்னவா இருக்கும்? நீ எங்க போற, நீ வேர் ஆர் யூ கோயிங், இத கேள்வி. அப்போ இந்த டேஷ் வந்து கேள்வி நீ ஃப்ரேம் பண்ணணும், அதுல ஆன்சர் இருக்கும். சில இடத்துல வந்து ஆன்சர் கொடுத்திருப்பாங்க, நீ கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணணும். சில இடத்துல கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க, நீ ஆன்சரை ஃப்ரேம் பண்ணணும். சோ இதுக்கு 5 மார்க், அதுக்கு 5 மார்க். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெறுவதா இருந்தாலும் அதுல அதிக ஆர்வம் இருக்கணும். படிக்கிறப்ப ஆர்வத்தோட படிக்கணும். படிக்கிறப்ப கடினமான பாடம்னு நீங்க நினைக்கிறது தான் உங்களோட ஆர்வத்தை குறைக்குது. கடினமான பாடம்னு எதுவுமே இல்ல பசங்களா. நீங்க கஷ்டம்னு என்ன நினைக்கிற பாடத்துல ஆயிரக்கணக்கானோர் சென்டம் எடுக்கிறாங்க. விரும்பி படிச்சா எதுவுமே கஷ்டம் இல்ல பசங்களா. சோ இன்னில இருந்து நம்ம டிக்ஷனரியில கஷ்டம் என்கிற வார்த்தையை தூக்கி போடுங்க. இயற்பியல்ல எனக்கு வந்து குளிலென்ஸுக்கும் குவிலென்ஸுக்கும் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. குவில் லென்ஸையும் குளிர் லென்ஸையும் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம கண்ணாடி எதிரொலிக்கும் ஆடிகளை பத்தி பார்த்துருக்கோம், கோளக ஆடிகள் சொல்லிட்டு. அதுல எதிரொலிக்கும் பரப்பு அப்படிங்கிறது உள்நோக்கி இருந்தா அது குழி ஆடினும், எதிரொலிக்கும் பரப்பு அப்படிங்கிறது வெளிநோக்கி இருந்தா குவி ஆடின்னு சொல்லியிருப்போம். அதே தான் லென்ஸ்லயே வச்சுக்க போறோம். வளைந்த பகுதி அப்படிங்கிறது வெளிநோக்கி இருந்தா அது தடிமனா இருக்கும், அது அப்படி இருந்தா அது குவி லென்ஸ் அப்படின்னு சொல்றோம். வளைந்த பகுதி அப்படிங்கிறது உள்நோக்கி இருந்தா அதை குழி லென்ஸ். அப்புறமா படிச்சுக்கலாம்னு நினைக்கிற ஆளா நீங்க? அட, உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் குறிப்பு சொல்ல போறேன். காத்திருங்க ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் இணைஞ்சிருக்கோம். இது வெற்றி நிச்சயம். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம். இன்னைக்கே பாடத்தை படிக்கணுமா என்கிற சின்ன அலுப்பு நம்ம எல்லாருக்குமே தோணிருக்கும். ஏன், உங்களை படின்னு சொல்ற அம்மா அப்பா மாணவர்களா இருந்தப்போ அவங்களுக்கும் அதே அலுப்பு இருந்திருக்கும். நானும் அப்படி நினைச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு பசிக்கு நாளைக்கு பிரியாணி சாப்பிடுற மாதிரி அது முடிஞ்சிடும். அதனால ஒரு தேர்வுல தோல்வி மட்டுமே எனக்கு கிடைச்சது. அன்னிலிருந்து நான் அன்னன்னைக்கு பாடத்தை படிக்க ஆரம்பிச்சேன். அது பரீட்சையை நல்ல கான்பிடென்டா எழுத எவ்வளவு உதவுதுன்னு அப்புறமா தான் தெரிஞ்சது. நீங்களும் அதை முயற்சி செய்யலாம் இல்லையா பசங்களா? மேக்ஸ் எவ்வளோதான் போட்டு பார்த்தாலும் எனக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம்னாலே ரொம்ப பயமா இருக்கு. போர்டு எக்ஸாம்ல எப்படி டென்ஷன் இல்லாமல் மேக்ஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? எப்பவுமே எக்ஸாமுக்கு முன்னால பயம் தேவைதான். ஆனா எக்ஸாம் டைம்ல ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட், ஒரு காம் மைண்ட் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. சரி, நீங்க இந்த 10 டேஸ்ல நீங்க படிச்சதை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. எதுவும் புதுசா படிக்காங்க, புதுசா நீங்க ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். இதுவரைக்கும் படிச்சதை நீங்க தரோவா பிராக்டிஸ் பண்ணுங்க.
அதோட புக் பேக்ல இருக்கிற 30 அப்ஜெக்டிவ்ஸ் நீங்க தரோவா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் உள்ள போர்ட் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போர்ட் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, நீங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்க. எக்ஸாம் ஹால்ல என்ன பண்ணணும்? எக்ஸாம் ஹால்ல வந்து உங்களுக்கு எப்பவுமே எந்த கொஸ்டின் தெரியாட்டா கூட நீங்க கொடுத்திருக்க 10 கொஸ்டின் வேணும்னா 10 கொஸ்டினுக்கு நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ணணும். எந்த கொஸ்டினையும் தெரியலன்னு விட்டுறாதுங்க. அதுக்கு ரெலவெண்டா ஏதாவது ஒரு ஆன்சர் எழுதி, ஃபார்முலா தெரியும்னா அதை எழுதலாம். அதுக்கு ஏற்றார்புல அல்லது கிவன் இது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கண்டிப்பாக எல்லா கொஸ்டினும் நீங்க அட்டென்ட் பண்ணணும். ரெண்டாவது, எக்ஸாம் ஹாலுக்கு அன்னைக்கு நீங்க எக்ஸாம் சென்டர் போன உடனே உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள யாரையும் மீட் பண்ணாதுங்க. நீ இந்த கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா, இந்த சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா அப்படின்னு நீங்க எதுவுமே கேட்க வேண்டாம். எதெல்லாம் படிக்கணும்னு நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க ஒரு தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இதுவரைக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணதை ஒரு ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க. அதுல ஏதாவது ஃபார்முலாஸ் வந்ததுன்னா அதை ரீகாலெக்ட் பண்ணுங்க. ஒருவேளை அந்த டைம்ல டவுட் வந்துன்னா உங்க டீச்சர் வந்திருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்க அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்க உங்க சக மாணவர்கள்ட்ட எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நீங்க எந்த விதமான டிஸ்கஷனும் தேவையில்லை உங்களுக்கு. இப்போ எழுதி முடிக்க வரைக்கும் ஒரு கான்பிடென்டா, ஒரு ரிலாக்ஸ்ட் மைண்டா, ஓகே என்னால முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட நீங்க போனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி உண்டு. இந்த டைம்ல பேரண்ட்ஸுக்கு ஒரே ஒரு நான் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இந்த எக்ஸாம் டைம்ல உங்க சன்னோ டாக்டருக்கோ ஒரு நல்ல ஒரு என்கரேஜிங் வேர்ட்ஸா நீங்க சொல்லுங்க. அவங்கள திட்டுறதோ அவங்கள வேலை வாங்குறதோ இல்லாம ஒரு என்கரேஜ்மெண்டா நீங்க அவங்களோட சரி நான் உன்னோட ஃப்ரெண்டுங்கிற மாதிரி நீங்க அவங்களுக்கு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணும்போது நிச்சயமா அது வந்து அவங்களுக்கு வெற்றி பாதையில செல்வதற்கு அமையும். அதோட அவங்க ஹெல்த்லையும் நீங்க கேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமா உங்க சன் அல்லது டாக்டர் நல்ல மதிப்பெண் எடுத்துக்க அது உதவியா இருக்கும். எவ்வளவு நேரம் படிக்கிறோம் என்கிறத விட எப்படி படிக்கிறோம் என்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பாடத்தை படிக்கிறப்ப அந்த பாடத்துல என்ன கேள்வி கேட்டாலும் எப்படி கேட்டாலும் பதில் எழுத முடியும் என்கிற நம்பிக்கை வந்த பிறகுதான் அடுத்த பாடத்துக்கு நாம செல்லணும். தேர்வு எழுதும் போது வந்து எப்படிலாம் எழுதினா அதிக மதிப்பெண்கள் பெற முடியும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. தேர்வு எழுதுகின்ற பொழுது என்னென்ன ஒரு முக்கியமான குறிப்புகளை விடைகளை தர வேண்டுமோ அதை எழுதினாலே உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைத்துவிடும். பள்ளிகளிலே தேர்வு நாட்களிலே தேர்வு முறையை எந்த வழியிலே பின்பற்றி இருக்கிறீர்களோ, முதல்ல பார்ட் சி எழுதியிருந்தீங்கன்னா பார்ட் சி, பார்ட் பி, பார்ட் ஏ அந்த மாதிரி வாங்க. இல்ல பள்ளிக்கூடங்கள்ல தேர்வுல பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இருந்தா அதே முறையை பின்பற்றுங்க. அரசு தேர்வுன்னு பேட்டர்னை வந்து மாத்தி எழுதாதீங்க, அது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். எனவே அந்த எழுதக்கூடிய முறை மிக அவசியம். வரைபடம் உள்ள வினாக்களுக்கு வரைபடமும், அடிக்கோடிட்டு காட்ட வேண்டிய வினாக்களுக்கு விடைகளுக்கு அடிக்கோடிட்டும் நீங்கள் காட்டி உங்களுடைய விடைகளை அந்த திருத்தும் ஆசிரியருக்கு மிக தெளிவாக உங்களுடைய விடைகள் மிக கண்ணாடியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி எழுதினால் உங்களுக்கு மதிப்பெண்கள் தாராளமாக அவர்கள் வழங்குவார்கள். அவர்களுக்கும் சிரமம் இருக்காது, உங்களுக்கும் அதிலே சிரமம் இருக்காது. புத்தகத்தை கையில வச்சு புரட்டிக்கிட்டே இருந்து நாங்க படிக்கிறோம்னு சொல்ற பசங்களா நீங்க? உங்களுக்காகவே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். காத்திருங்க, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். மீண்டும் இணைஞ்சிருக்கோம். இது வெற்றி நிச்சயம். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம். பொதுவா நம்ம தேர்விற்கு படிக்கிறப்போ வெறுமன புத்தகத்தை புரட்டிக்கிட்டு இருந்தா படிச்சது நினைவில் நிக்காது. படிக்கிறப்போ வெள்ளைத்தாள், பேனா அல்லது பென்சில் வச்சுக்கிட்டு படிக்கிற ஒவ்வொரு பக்கத்தையும் எழுதி பார்க்கணும். ஒரு பக்கமோ இல்லனா ஒரு பகுதியோ படிச்சு முடிச்ச பிறகு உடனே அடுத்த பகுதிக்கு போகாம இதுவரை படிச்சதை கண்டிப்பா பார்க்காம எழுதி பார்க்கணும். இப்படி செய்தாலே படிச்சது மறக்காம இருக்கும். எனக்கு வந்து முதல் தொடர் வரிசைகளை வந்து எஸ்என் ஃபார்முலா எப்போ அந்த எஸ்என் ஃபார்முலா என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு பெருக்கு தொடர் வரிசையில எஸ்என் ஃபார்முலா அப்படிங்கிறது 3 இருக்கு. அதுல எந்த ஃபார்முலா எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுல ஆர் அப்படிங்கிறது என்னங்கன்னா பொது விகிதம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கும். எந்த கணக்கு போட போனாலும் ஆறுங்கிற பொது விகிதம் கண்டுபிடிச்சுதான் போடும். அதுல ஆரோட மதிப்பு என்ன வருது அப்படிங்கறத பொறுத்தா இருக்கு. ஆரோட மதிப்பு 1 விட அதிகமா வந்துச்சு அப்படின்னாக்க எஸ்என் ஃபார்முலா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா a × r⁻n−1/r−1 அப்படிங்கறத எடுத்துக்கணும். இதே ஆரோட மதிப்பு கண்டுபிடிக்கும் போது 1 விட கம்மியா இருந்தது அப்படின்னாக்க Sn = a × 1−r⁻n/1−r அப்படிங்கிற ஃபார்முலா எடுத்துக்கணும். இதே ஆறு கண்டுபிடிக்கிறோம், அந்த ஆரோட வேல்யூ அப்படிங்கிறது எவ்வளவா இருந்ததுன்னா 1ன்னு இருந்ததுன்னா எஸ்என் ஃபார்முலா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா Na அப்படிங்கறத எடுத்துக்கணும். தேர்வுக்கு கொஞ்ச நாளா இருக்கிறப்பவே படிக்கிறத நிறுத்தி கொள்ளணும்.
புதுசா எதையும் படிக்காம இதுவரை படிச்சது ரிவைஸ் பண்ணணும். அதனால நம்ம திட்டமிடுறப்ப ஏதாச்சும் டைம் டேபிள் போடுறப்ப தேர்வுக்கு 2 அல்லது 3 வாரத்துக்குள்ள எல்லா பாடத்தையும் படிச்சு முடிச்சிடுற மாதிரி திட்டமிடணும். சோஷியல்லி 29 லெசன் இருக்கு. அதுல எந்தெந்த லெசன் ப்ரிப்பேர் பண்ணணும்? வந்து சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா 7 செக்ஷன் இருக்கும். செக்ஷன் 1ல 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ், இல்ல பார்ட் 1ல வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் பார்ட் 2ல வந்து மேட்ச் த ஃபாலோயிங். இப்போ வந்து அது செக்ஷன் 2 பாத்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ், அதுல 4 பார்ட்ஸ் இருக்கும். பார்ட் 1ல ஹிஸ்டரி கொஸ்டின்ஸ், பார்ட் 2ல ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ் அண்ட் பார்ட் 3 சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக்ஷன் 3ல வந்து டிஸ்டிங்விஷ், இது ஜியோகிராஃபில இருந்து மட்டும் வந்திருக்கும். செக்ஷன் 4 வந்து கேப்ஷன் கொஸ்டின்ஸ், இது வந்து வெறும் ஹிஸ்டரியில இருந்து மட்டும் வந்திருக்கும். செக்ஷன் 5 பாத்தீங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டின்ஸ், இதுலயும் 4 பார்ட்ஸ் இருக்கும். பார்ட் 1 வந்து ஹிஸ்டரி, இன்னொன்னு வந்து ஜியோகிராஃபி, தேர்ட் வந்து சிவிக்ஸ் அண்ட் ஃபோர்த் வந்து எக்கனாமிக்ஸ். இந்த 4 பார்ட் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த செக்ஷன் பாத்தீங்கன்னா செக்ஷன் 6, இது வந்து டைம்லைன் வந்து ஒரு 30 இயர்ஸ் கொடுத்துட்டு இதுல எனி 5 ஈவென்ட்ஸ் எழுத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக்ஷன் 7, இதுல மேப் கொடுத்திருப்பாங்க. ஹிஸ்டரியில இருந்து 2 மேப், இன்னொன்னு ஜியோகிராஃபில இருந்து ஒரு மேப் கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து நீங்க எழுதும்போது கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஆர்டர்லயே பிரசன்ட் பண்றது நல்லது. இன்னொன்னு வந்து கொஸ்டின் எழுதும்போது கொஸ்டின் நம்பரை வந்து மாத்தாம கரெக்டா எழுதுறது நல்லது. அப்பதான் அந்த மார்க் கரெக்டான மார்க் நம்மளுக்கு கிடைக்கும். செகண்ட் வந்து சோஷியல்ல வந்து 29 லெசன்ஸ் இருக்கு. இந்த 29 லெசன்ஸ்ல எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும், எல்லா லெசன்ஸையும் நாங்க படிக்கணுமா இல்ல ஒரு சில லெசன்ஸ் மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்டிருக்காங்க. இப்ப 29 லெசன்ஸ்ல எந்தெந்த லெசன்ல நம்ம நிறைய கவனம் செலுத்தணும் அப்படின்னா 1 மார்க்ஸ் பொறுத்தவரை எல்லா லெசன்ஸோட புக் பேக்கையும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அது மட்டும் இல்லாம ஹிஸ்டரி பொறுத்தவரை நிறைய இயர் அண்ட் இன்சிடென்ட் இருக்கும். அதுல வந்து இயர் இன்சிடென்ட்ஸ் படிக்கும் போது இயர் ஆர்டர்ல எழுதி வச்சு படிச்சா ஈஸியா இருக்கும். இது டைம்லைன் பிராக்டிஸ் பண்றதுக்கும் நல்லா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஜியோகிராஃபில நிறைய பிளேசஸ் வரும். அந்த பிளேசஸ் படிக்கும் போது பிளேசஸ் அதோட ஸ்பெஷல் என்னன்னு எழுதி படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை இருந்துச்சுன்னா மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படி எழுதி படிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பொறுத்தவரை ஹிஸ்டரியில இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 10th லெசன் வரைக்கும் நல்ல 2 மார்க்ஸ் கொஸ்டின் தரவு பண்ணீங்கன்னா அதுல கேட்டிருக்க 4 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஆன்சர் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஜியோகிராஃபி பாத்தீங்கன்னா அதுல வந்து லெசன் நம்பர் 1, 2, 3 அண்ட் 7 இந்த 4 லெசனை நல்லா தரவு பண்ணீங்கன்னா இந்த 2 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். 4 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் சிவிக்ஸ் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் 3 லெசன் நல்லா தரவு பண்ணியிருந்தா 2 மார்க் கொஸ்டின்ஸ் 2 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரை ஒரு லெசன் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் லெசன் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு லெசனை நல்லா தரவு பண்ணியிருந்தா நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டிஸ்டிங்விஷ் பொறுத்தவரை ஜியோகிராஃபி மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம். அதுல வந்து 8 டிஸ்டிங்விஷ் கேட்டிருப்பாங்க. அந்த 8 டிஸ்டிங்விஷ்ல வந்து 4 டிஸ்டிங்விஷ் நம்ம அட்டன் பண்ணோம். இந்த 4 டிஸ்டிங்விஷ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன் அண்ட் 7th லெசன் ஜியோகிராஃபில இந்த 3 லெசன்ல இருக்கிற டிஸ்டிங்விஷ் நல்லா படிச்சா இந்த இதுக்கு இந்த ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கேப்ஷன்ஸ் படிக்கும்போது ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 9th அண்ட் 10th லெசன் இந்த 4 லெசனை நல்லா தரோவா படிக்கும்போது கேப்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ்ல 2 கேப்ஷனுக்கு அட்டன் பண்ணிடலாம் ஆன்சர். அகைன் பேராகிராஃப் படிக்கும்போது ஹிஸ்டரியை பொறுத்தவரை பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் 5 லெசன் ஹிஸ்டரியில ஆர் லாஸ்ட் 4 லெசன்ஸ், அதாவது 1ல இருந்து 5 லெசன்ஸ் ஆர் 11th லெசன்ல இருந்து 14th லெசன் இது வரைக்கும் நல்லா தரவு பண்ணா ஒரு பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஜியோகிராஃபி பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் 8th லெசன் மட்டும் நல்லா தரவு பண்ணா ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சிவிக்ஸ் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் நல்லா தரவு பண்ணா ஒரு பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் லெசன் ஆர் செகண்ட் லெசன் இந்த 2 லெசன்ல ஏதாவது ஒன்று தரவு பண்ணா ஒரு பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைம்லைன் பொறுத்தவரை ஹிஸ்டரியில இருக்கிற எல்லா இயர் அண்ட் ஈவெண்ட்டை நல்லா படிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம 1900ல இருந்து 1950 வரைக்கும் இருக்கிற இயர்ல ஒவ்வொரு 10 இயருக்கும் 3 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்போ கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கிற இயருக்கு ஈஸியா 5 ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மேப் பொறுத்தவரை ஹிஸ்டரியில வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல ஏசியா மேப் அண்ட் செகண்ட் அண்ட் 6th லெசன்ல யூரோப் மேப் அண்ட் 9th அண்ட் 11th லெசன்ல இந்தியா மேப் இந்த 3 மேப்ல எனி 2 மேப் நல்லா தரவு பண்ணியிருந்தா ஹிஸ்டரியில கேட்கிற மேப் கொஸ்டின் ஆன்சர் எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஜியோகிராஃபி பொறுத்தவரை ஜியோகிராஃபில ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 7th லெசன் வரைக்கும் இருக்கிற எல்லா மேப்பையும் நல்லா தரவு பண்ணா ஜியோகிராஃபில கேட்கிற மேப் அட்டன் பண்ணிடலாம். பரீட்சை எழுதுறப்போ பக்கமா பதில் எழுதாம பாயிண்டா எழுதுங்க. முக்கியமான வரிகளை அடிக்கோடிடுங்க. ஃபார்முலாஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ கட்டத்திற்குள்ள எழுதுங்க. வரைபடத்தின் மூலமும் அட்டவணை மூலமும் பதில விளக்குங்க.
முயன்றா வெற்றி உங்க கதவுகளை அதிகாலையிலே தட்டலாம். இந்த நிகழ்ச்சியை போல ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தினமும் காலையில 6:30 மணிக்கு நீங்க பொது தேர்வுகள்ல தேர்ச்சி பெற, மாநில முதலிடம் பெற இந்த நிகழ்ச்சியை தவறாம பாருங்க. மறந்துடாதீங்க, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்க சந்தேகங்களை கேட்கலாம். 8939888277 என்கிற இந்த எண்ணுக்கு உங்க கேள்வியை நீங்களே வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். உங்க கேள்வி கேட்கிற வீடியோவோட நீங்க உங்க பெயர், வகுப்பு, பள்ளியோட பெயரை குறிப்பிட்டு அனுப்பினீங்கன்னா உங்க கேள்வியும் அதுக்கான பதில்களும் இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகும். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம்.